வணக்கம். இந்த வாரம் ஆன்லைன் மூவி கோயர்ஸ் கம்யூனிட்டிக்கு மத்தியில் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிற படம் தமிழ் படம் இல்லை, டியரோ ரோமியோ கிடையாது, ஆவேஷம். ஏன்னா ஃபஹத் ஃபாசில் நடிச்சிருக்காரு, ரோமான்சம் டேரக்டரோட அடுத்த படம். மேபி அதனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கலாம். என்னுடைய ட்விட்டர் போல வச்சு அதை தான் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். ஆனால் இன்னும் ரோமான்சம் பார்க்கல, இந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல பொதுவாக மலையாள படங்கள் ரிலீஸ் ஆகிறதுல ஒரு சின்ன சிக்கல் இந்த வாரம் இருக்குது. பிவிஆர் செயின் ஆஃப் தியேட்டர்ஸுக்கும் கேரளா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸுக்கு நினைக்கிறேன். இந்த ரெண்டு தரப்புக்கும் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஒன்று ஓடிட்டு இருக்கு. அதனால் எங்கேயுமே மலையாள படங்கள் ரிலீஸ் பண்ணவே இல்லை இந்த வாரம், எந்த நியூ ரிலீஸஸும் பண்ணல. அண்ட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆடு ஜீவிதம், சில இடங்களில் பிரேமலு, மஞ்சுமல் பாய்ஸ்லாம் கூட தூக்கிட்டதா கேள்விப்பட்டேன். எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அது என்ன பஞ்சாயத்து நான் கேட்டு வந்து அடுத்த ரிவ்யூவில் முடிஞ்சால் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப், கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். அண்ட் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்குறிப்பு. லவர் படத்தில் எப்படி ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு, அதே மாதிரி இந்த படம் பார்க்கும்போது ஜென்யூனா ஒரு டவுட் இருந்துச்சு. இந்த படத்துலையும் ஃப்ரெஷர்ஸ் ஆரம்பிச்சு சீனியர், சூப்பர் சீனியர்ஸ் முதற்கொண்டு படம் முழுக்க எல்லாரும் ஜாலியாக தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க, தம் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஸ்டாப்பாக போகுது. அதுவும் காலேஜுக்கு வெளியில் டீ கடையில் தம் அடிக்கலாம் எந்த மாதிரி காலேஜில் அலோவ் பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி பெங்களூரில் நடக்கிற கதை இயக்குனர் வந்து ஃபிக்ஷனலாக ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காரு. அந்த யூனிவர்ஸில் இப்படி தான் இருக்கு போல இருக்குங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். மற்றபடி இப்போ காலேஜ் படிக்கிறவங்க அதுதான் ட்ரெண்டா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஆவேஷம். பெங்களூரில் ஒரு காலேஜில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கான அட்மிஷன் நடக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க. அதில் கேரளாவை சேர்ந்த பசங்கள்லாம் ஒன்றா குரூப் ஆகி ஒரு பிரைவேட் ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. அதில் 3 பசங்க தான் நம்ம கதையோடைய ப்ரொட்டாகனிஸ்ட். இந்த 3 பசங்களும் சீனியர்ஸோட ஒரு பிரச்சனை ஆகி அந்த சீனியர்ஸ் இந்த 3 பசங்களையும் கூட்டு போய் ஒரு இடத்துல பயங்கரமாக அடித்து குமுறிடுறாங்க. இவங்களுக்கு பயங்கர அவமானமாக போயிடுது. எப்படியாவது சீனியர்ஸை பழி வாங்கி அவனை திருப்பி அடிச்சு அவனை பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு நம்மளுக்கு உள்ளூர் சப்போர்ட் தேவை அப்படிங்கிறதுனால பாராக ஏறி இறங்குறாங்க டெய்லி. ஏன் பாரில் ஏறி இறங்குறாங்கன்னா, ரவுடிஸ்லாம் இப்படியான பாருக்கு தான் வருவாங்க. ஸோ டெய்லி ஒரு பாருக்கு போவோம், அங்கே யாரோ ரவுடியை ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு அவங்கள வச்சு இந்த சீனியர்ஸ்லாம் அடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு பாரில் ஃபஹத் ஃபாசிலை இவங்க மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இவங்க நினச்சது நடந்துச்சா இல்லையா, ஃபஹத் ஃபாசில் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாரா இல்லையா, ஃபஹத் ஃபாசில் நிஜமாவே ரவுடி தானா இல்லையா, இதெல்லாம் தான் ஆவேஷம். காலேஜ் ஃப்ரெஷர்ஸ் கேரக்டர்ஸில் வயசான ஆக்டர்ஸை இந்திய சினிமா வழக்கப்படி காஸ்ட் பண்ணாமல் அந்தந்த ஏஜ் அந்த லுக் இருக்கிற ஆக்டர்ஸே காஸ்ட் பண்ணது முதல்ல ஒரு பெரிய ஆறுதல். ஹிப்ஸ்டர் மிதுன் ஜெய்சங்கர், ரோஷன் ஷானவாஸ்னு இவங்க 3 பேருமே அந்த கேரக்டரில் கச்சிதமாக ஃபிட்டின் ஆகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹிப்ஸ்டருக்கு கொஞ்சம் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னா, செகண்ட் ஹாஃப் முழுக்க மிதுன் ஜெய்சங்கருக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கு. அண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் அங்கங்க ரோஷன் ஷானவாஸ் கேரக்டர் அடிக்கிற காமெடி எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் சிரிப்பு வந்துருது. ஃபஹத் ஃபாசிலை பற்றி என்ன சொல்றது, ஆல் அவுட் ஃபன் பண்ணியிருக்காரு. எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லாத நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிற அந்த கேரக்டரில் பூந்து விளையாடி இருக்காரு. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ்ல மொத்த படத்தையும் ஹைஜாக் பண்ணி சென்டர் ஸ்டேஜ் எடுத்துக்கிறாரு. வழக்கமாக நல்லா நடிக்கிற நடிகர்களுக்கு வில்லன் ரோல் கிடைச்சதுன்னா அது ஆடியன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டா இருக்கும். இந்த படத்துல ஃபஹத்தோட பெர்ஃபார்மன்ஸ் ஆடியன்ஸுக்கு அப்படி ஒரு டிலைட்டா இருக்கு. ஏடா மோனே அப்படின்னு ஒவ்வொரு தடவை அவர் கூப்பிடும்போது தியேட்டர்ல விசில் பறக்குது. அவருடைய அந்த கெட்டப், மேனரிசம்ஸ், ஹிந்தி, கன்னடம், மலையாளம் அவர் கலந்து பேசுற விதம், ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க அந்த கேரக்டர் சீரியஸா இல்ல காமெடியான்னு தெரியாத வகையில அவர் மெயின்டைன் பண்ற அந்த பாடி லாங்குவேஜ், அவர் கொடுக்குற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ்னு அமக்கலம் பண்ணிருக்காரு. ஆனா ஃபஹத் மட்டுமே இந்த படத்துடைய ஷோ ஸ்டீலர் இல்ல, ஷோ ஸ்டீலர்ஸ் இருக்காங்க இந்த படத்துல. ஃபஹத் கூடவே அவருடைய ரைட் ஹேண்ட் மாதிரி வர சஜின் கோபுவும் நடிப்புல கலக்கியிருக்காரு. ஆக்சுவலா மேபி நிறைய மலையாள படங்கள் பார்க்குறவங்களுக்கு அவர் ஃபெமிலியரா இருக்கலாம். நான் அவருடைய நடிப்பை கவனிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது யாரியா இவரும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. படம் முழுக்கவே இவர் வர ஒவ்வொரு சீனுமே அட்ராசிட்டின்னு தான் சொல்லலாம். ஃபஹத் பற்றி இவர் கொடுக்குற பில்டப், இவர் போடுற சண்டை முடிஞ்சதும் அதை பற்றி இவரும் ஃபஹத்தும் டிஸ்கஸ் பண்ணிக்கிற விதம், டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் ஃபஹத் பேசுறதை நினைச்சு இவர் ஃபீல் பண்ற அந்த ஒரு மொமெண்ட், ஃபஹத் கிட்ட விசுவாசத்தை காமிக்கிற இவர் பண்ற சேட்டைகள் ஒரு மெமரபிளான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மிதுனுடைய அம்மா கேரக்டர், பிகேங்கிற அந்த ஃப்ராட் கேரக்டர், சீனியர் கேங்ல வர மிதுட்டின் எல்லாருமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. மன்சூர் அலிகான் டிப்பிக்கலான ஒரு நெகட்டிவ் ரோலை டிப்பிக்கலாகவே போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஆனால் பர்சனலாக எனக்கு அந்த கேரக்டர் பெருசாக ஒர்க் ஆகலை. இந்த கதைக்கு அந்த கேரக்டர் தேவைப்படலைங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அந்த எலிமெண்ட்டை வேற வகையாக கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலான்ற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் ஃபஹத் கூடவே நஞ்சப்பான ஒருத்தர் வருவார், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் சண்டை போடுவார். முதல்ல அவர் பார்க்கும்போது டெம்பிள் மங்கிஸில் தாவூதுன்னு ஒருத்தர் வயசான ஒருத்தர் நடிப்பார் இல்லையா, அவர் நினைச்சிட்டேன். நீங்க யாராவது கவனிச்சிங்களா? சுசின் ஷாமோடைய இசை இந்த படத்தை ஃபங்கியா, கலர்ஃபுல்லாக ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு முக்கியமான இன்கிரீடியன்ட். பாடல்களும் சரி பின்னணியும் சரி ரெண்டுத்திலுமே அவர் கொண்டு வந்திருக்கிற அந்த EDM ஃபிளேவர் முக்கியமான காட்சிகளை சீரும் சிறப்புமா எலிவேட் பண்ணிருக்கு. சமீர் தாஹிரோடைய சினிமாகிராஃபி, அஸ்வின் காலேயோட ப்ரொடக்ஷன் டிசைன் ரெண்டுமே பெக்கூலியரா ஸ்டன்னிங்கா இருக்கு. சும்மாவா பேர் வச்சிருக்காங்க ஜித்துன்னு. படம் ஆரம்பிச்ச முதல் சீன்ல இருந்தே இது ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படம்ங்கிறதுக்கான ஒரு டோனை சூப்பரா செட் பண்ணிடுறாரு இயக்குனர் ஜித்து மாதவன். காலேஜில் நடக்கிற அட்மிஷன், அங்க பேரண்ட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற கேரக்டர், இந்த பசங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ணி வைப் ஆகிற அந்த கான்வர்சேஷன்ஸ், இந்த பசங்க ஃபேஸ் பண்ற ஹியூமிலியேஷன் அடுத்தடுத்து ஹேப்பனிங்காவே கதை நகருது. அண்ட் ஃப்ரீக்வெண்டா விஷுவலா, சிச்சுவேஷன்ல, டயலாக்ஸ்ல நம்ம சிரிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஃபஹத்தோடைய அறிமுகம், முதல்ல பார்ல அவர் காட்டுற அந்த மாஸ், அதுக்கப்புறம் இந்த பசங்களை பார்க்கும் போதெல்லாம் அவர் உற்சாகமாகிற விதம், இந்த பசங்களை அவர் ட்ரீட் பண்ற விதம், முக்கியமா அந்த ஹாப்பி ஓலி இன்டர்வல் ஃபைட் சீக்வன்ஸ்னு பிஸியா நகர ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறதும் தெரியல முடியறதும் தெரியல. அண்ட் இந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்ல ஸ்டன் கொரியோகிராஃபியும் நல்லா பண்ணியிருந்தாரு ஸ்டன் கொரியோகிராஃபர் சேத்தன் டிசோசா. செகண்ட் ஹாஃப்ல தான் திரைக்கதையோட ஃப்ளோ தடுமாற ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷய சைக்கிள்ல மாட்டிட்டு முடிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்ஸ் இந்த பசங்களுக்கு காலேஜில் பிரச்சனை வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்
அந்த பசங்க மட்டும் இல்ல, கதையுமே கூட எங்க போகுதுன்னு தெரியாம மூழ்கிதோங்கிற மாதிரியான ஒரு ஃபீல். டம்ஷரஸ் பண்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இன்னும் சில காட்சிகளுடைய நீளம் தேவையை விட அதிகமாகவே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே கூட சில சீக்வன்சஸ் லென்த்தியாக இருக்குது, கொஞ்சம் ரெப்பிடேட்டிவான ஃபீல்லாம் இருக்குது. ஆனால் அப்போ தான் ப்ரெமிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குதுங்கிறதுனால நம்மளுக்கு பெருசாக அது உறுத்தலை. ஆனால் ஒன்ஸ் இதுதான் இந்த கதையோடைய ஃப்ளோ, இது இப்படி தான் முடிய போகுது, இந்த கேரக்டர் இப்படி தான் ரியாக்ட் பண்ண போகுதுங்கிறது நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த காட்சிகளுடைய நீளம் இன்னும் அதிகமாகவே ஃபீல் ஆகுது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸில் எல்லாரும் வழியை விட்டு பாகத்துக்கு கிரவுண்டை கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்களா, அவர் 4-6ன்னு பொழந்து கட்டி என்டர்டெயின் பண்ணுறாரு. இந்த ஒட்டுமொத்த சீக்வன்ஸில் இருக்கிற ஹியூமர், அந்த KGF உடைய ரெஃபரன்ஸ், பாகத்துடைய அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ், அங்கேருந்து அப்படியே படம் முடிகிற விதம்னு ஒரு மாதிரி சேஃப் லேண்டிங் பண்ணிடுறாங்க. மொத்தத்தில் இந்த ஆவேசம் ஒரு ஃபன் ரைட். என்ன செகண்ட் ஹாஃப்ல இந்த ரைட் கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்கி தூக்கி போடுது. ஓவராலா லென்த்தை கொஞ்சம் கிறிஸ்பா கட் பண்ணி நரேட் பண்ணியிருந்தாங்கன்னா டோட்டல் ஃபன் ரைடுன்னே சொல்லியிருக்கலாம். பட் ஸ்டில் இந்த ஜேர்னி டயரிங்கா இல்லைங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஆஹான்னு சொல்ல முடியலனாலுமே கூட ஒரு ஃபன் ஈஸி ஒன் டைம் வாட்ச். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னையில் ரிலீஸ் ஆகிற மலையாளம் வெர்ஷனுக்கு சப்டைட்டில்ஸும் இருக்கு. படத்துக்கு US சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி படம் முழுக்க புகை மண்டலமாகவும் தண்ணீர் தேசமாகவும் இருக்கு. அண்ட் இம்ப்ளைடு விலசும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கு. அதனால இது 14 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கான படம் இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க.